திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை பகுதிக்கு வரும் வழி ஃபுல்லாவே தொண்டர்கள் புடைசூழ வாகனம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவரோட வர வழி எங்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வராங்க. மரக்கடை பகுதியில தொண்டர்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? அங்க கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். மரக்கடை பகுதியில் தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில் மட்டும் இருக்கிறார்கள். இது தவிர சுற்று வட்டாரத்தில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் வரக்கூடிய பாதை வழி நெடுக்க தொண்டர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் விமான நிலையத்திற்கு 9:30 மணி அளவில் வந்திறங்கினார். தற்போது 11:30 மணியை கடந்து விட்டது. அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதி வெறும் 7 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த 7 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாகி இருக்கிறது. வழக்கமாக அங்கிருந்து இங்கு வருவதற்கு 20 நிமிடங்கள், அதிகபட்சம் 30 நிமிடங்களில் வந்து விடலாம். ஆனால் தற்போது 2 மணி நேரத்தை கடந்தும் விஜய் வர முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தொடர்ந்து விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. மரக்கடை பகுதியிலே அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து உற்சாக குரல் எழுப்பி பலரும் குவிந்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில ஏறக்குறைய சரிசமமாக ஆண்களும் பெண்களும் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியின் மாநாட்டிற்கு அல்லது தலைவர்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு நாம் செல்லும் போது அங்கு பார்க்கக்கூடிய காட்சி பெரும்பாலும் ஆண்கள் இருப்பார்கள். அல்லது திட்டமிட்ட ஒரு கூட்டம், ஒரு பெரிய மாநாடு, நாற்காலிகள் போட்டு அமர வைக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களும் அதிக அளவில் இருப்பார்கள். ஆனால் இது நடு சாலையில நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம். மரக்கடை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் இது. இந்த பகுதியில ஏராளமான பெண்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் 80 முதல் 90% வரை 18 வயதிலிருந்து 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் பட்டாளம் தான் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் பள்ளி கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் இன்று விடுமுறை என்பதனாலே அதிக அளவில் வந்து குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏராளமானோர் நீண்ட நேரமாக நின்று பார்த்துவிட்டு இதற்கு மேல் நிற்க முடியாமல் நடு தார் சாலையிலேயே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. நூற்றுக்கணக்கானவர்கள் பெண்கள், குழந்தைகளோடு வந்திருக்கின்றார்கள், உறவினர்களோடு வந்திருக்கிறார்கள், சிலர் குடும்பத்தோடு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வந்தவர்கள் நிற்க முடியாமல் சாலையிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த இடத்தில் இன்னும் விஜய் வருவதற்கு 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே 1 மணி நேரம் ஆகிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்கு 7 கிலோமீட்டர் தூரம். அப்படியானால் நாமே கணக்கிட்டுக் கொள்ளலாம். 10:30 மணிக்கு இந்த கூட்டம் இந்த பகுதியிலே நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்திற்கு இன்னும் விஜய் வந்து சேர முடியவில்லை. இந்த இடத்திலே ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினாலே காவல்துறையினருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. விஜய் வந்தால் வந்து நின்று பேசுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் தயார் நிலையில இருக்கின்றது. அவரை வரவேற்பதற்காக சென்று மேலும் அதே போல பலவிதமான மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு பல்வேறு விதத்தில் வரவேற்பு கொடுப்பதற்கும் ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றது. இந்த இசை கலை குழுவினர் காலை 5 மணிக்கு வந்துவிட்டனர். ஏனென்றால் விஜய் வருவதற்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்பிலிருந்து இங்கு வரக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள் தொடர்ந்து அந்த வாத்தியங்களை இசைத்து உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது கடும் வெயில் ஒருபுறம், விஜய் வருவதற்கான நேரம் எப்போது என்றே தெரியவில்லை. அதன் காரணமாக அவர்கள் சோர்வடைந்து ஒரு மூலையிலே அமர்ந்திருப்பதையும் இந்த இடத்தில் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நெருக்கடியான சிறு சாலையிலே நெருக்கமாக தொண்டர்களும் ரசிகர்களும் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலே மொத்தம் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பகுதியினர் தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர தொண்டர்கள், மற்றொரு பகுதியினர் விஜயனுடைய தீவிர ரசிகர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள். அதே போல 3வது பொதுமக்கள், அதாவது திருச்சி மற்றும் திருச்சியினுடைய சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். நடிகர் ஒருவர் வந்திருக்கிறார். இதுவரை நடிகர் விஜயை நேரில் பார்க்காதவர்கள், குறிப்பாக நடிகர்கள் மீது அதீத மோகம் கொண்டவர்கள், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த 3வது தரப்பினர் வந்திருக்கிறார்கள். இவ்வாறு 3 தரப்பினர் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வயது குறைந்தவர்கள் என பலரும் வந்திருக்கிறார்கள்.
பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டாலும் இங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. விஜய் இந்த பகுதிக்கு, அதாவது இந்த பிரச்சாரம் செய்ய தொடங்க இருக்கக்கூடிய இந்த மரக்கடை பகுதிக்கு இன்னும் வந்து சேர 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் ஆகும் என இங்கு கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு வரக்கூடிய வழிநெடுக்க தொண்டர்களுடைய கூட்டம் இருக்கின்றது. அவருடைய அந்த வரக்கூடிய வாகனம் என்பது, பேருந்து என்பது இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து வரக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. 7 கிலோமீட்டர் தூரமும் இவ்வாறு நகர்ந்து வந்தால் இவர் இன்றைய தினம் 4 பாயிண்ட்களுக்கு 4 வெவ்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். அந்த 4 இடங்களுக்கும் செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 1 மணிக்கு அவர் அரியலூர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் 1 மணிக்கு அவர் அரியலூர் செல்வாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இங்கு வருவதற்கே 1 மணி ஆகிவிடுமோ என்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ராஜேஷ், இப்ப திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம், மரக்கடை பகுதியில ஒரு நபர் மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? அங்க தேவையான ஆம்புலன்ஸ் வசதி இருக்கா? அது குறித்த விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக தர்ஷினி, இந்த பகுதியில் நம்ம காலையிலேயே குறிப்பிட்டோம், 10 ஆம்புலன்ஸுகள் கொண்டு வந்து வெவ்வேறு பகுதிகளே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு கடுமையான வெயிலும் இருக்கின்றது. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேயே அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் வேலூர், திருச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருச்சி மாநகரிலே தற்போது 12 மணியை நாம் நெருங்கிவிட்டோம். கடும் வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது. அதிகாலையிலே வந்த தொண்டர்கள் சோர்வடைய துவங்கிவிட்டார்கள். பலரும் காலை உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உணவோ அல்லது குடிநீரோ நிழலோ போன்ற எந்த வசதியுமே கிடையாது. காரணம், எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் கிடையாது. விஜய் வருவார், பேசிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் கலைந்து சென்று விடுவார் என்று நிர்வாகிகள் நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது பல நிர்வாகிகள், தொண்டர்கள் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக முன்கூட்டியே ஒரு 10 இடத்திலே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குழுவினரும், மருத்துவர்கள், செவிலியர்கள் கொண்ட மருத்துவ குழுவினரும் இங்கே ஆங்காங்கே இருக்கின்றார்கள். அதன் காரணமாக மயக்கம் அடையக்கூடிய தொண்டர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய தனியார் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணி கடந்த 2 மணி நேரமாகவே இங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இது ஒரு திட்டமிடப்படாத மாநாடு போல கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் விக்கிரவாண்டியிலே சென்ற போது, மதுரையிலே சென்ற போது எப்படி கூட்டம் இருந்ததோ அது போல அங்கு லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தது. இங்கு ஆயிரக்கணக்கிலே தான் இருக்கிறார்கள். தற்போது இங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் இந்த மரக்கடை பகுதியில் மட்டும் 10,000 பேர் இருப்பார்கள். மரக்கடையிலிருந்து நீங்கள் திருச்சி விமான நிலையம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கணக்கெடுக்க வேண்டும். மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது அது லட்சத்தை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல வெறும் ரசிகர்களும் தொண்டர்களும் மட்டும் இல்லாமல் திருச்சியில் வழிநெடுக்க இந்த டிவிஎஸ் டோல்கேட், நம்பர் 1 டோல்கேட், இது போன்ற பகுதிகளின் வழியாக சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஆண்கள், வயதானவர்கள், வெவ்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், நாமே இங்கு பல பேரை பேட்டி எடுத்தோம். அவர்கள் சொல்கிறார்கள், நான் தீவிரமான திமுக தொண்டன், தீவிரமான அதிமுக தொண்டன், கட்சியில பொறுப்பில இருக்கிறேன் என்றெல்லாம் பெண்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் விஜயை திரையில ஒரு பெரிய நாயகனாக பார்த்திருக்கிறோம். விஜய்க்கு வாக்களிப்போமா இல்லையா என்பதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தற்போது விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் இத்தனை நாட்களாக திமுக, அதிமுகவுக்கு வாக்களித்தோம் என்று அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய பாரம்பரிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் பேட்டிகளை கொடுக்கின்றார்கள். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு விஜயை பார்க்க வேண்டும். அவர் ஒரு திரை நட்சத்திரம், அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நபர், தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரமாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பல திரைப்படங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் தற்போது எங்கள் பகுதிக்கு வருகின்றார். அந்த நடிகரை நேரில் பார்க்க வேண்டும், நேரில் எப்படி இருக்கிறார் என்று நாங்கள் காண வேண்டும் என்ற ஆவலிலே இங்கே குவிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மற்றொரு சிறையிலே வழிநெடுக்க அந்த பிரதான சாலையில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அவர்கள் சாலையின் இருபுறமும் சூழ்ந்து நிற்கிறார்கள். இது தவிர ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் வாகனத்திற்கு வழிவிடாமல் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு நிற்கக்கூடிய காரணத்தினாலே வாகனம் முன்னோக்கி நகர்வதிலே பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தை பொறுத்தவரையிலே உள்ளே விஜய் அந்த ஓட்டுநருக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார். விஜயினுடைய முகத்தை பார்க்க வேண்டும், விஜயுடன் எப்படியாவது ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும், விஜயுடன் கைகுலுக்க வேண்டும் என்ற ஆவலிலே பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். 100கணக்கானவர்கள் அவரது வாகனத்தை விடாமல்
எப்படி விஐபிக்கள் சென்றால் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சென்றால் அந்த வாகனத்தில் தொத்திக் கொண்டு எப்படி செல்வார்களோ அதுபோல தொத்திக் கொண்டு செல்வதற்காக ஒரு 100 பேர் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விஜயுடன் வரக்கூடிய பாதுகாவலர்கள் மனித சங்கிலி போல கைகளை கோர்த்து கொண்டு விஜயனுடைய வாகனத்தை நெருங்க விடாமல் அவர்களும் பார்த்து கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இன்னும் அந்த பவுன்சர்கள் வாகனத்தில் ஏற முடியவில்லை. அவர்களுடைய பாடும் பெரும்பாடுதான். ஏனென்றால் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு எத்தனை ஆயிரம் கூட்டத்தை கடந்து விஜய் வாகனத்தை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சவாலான பணிதான். அந்த பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சியை பொறுத்த வரையிலே ஒட்டுமொத்த கவனமும் தற்போது டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து மரக்கடையை நோக்கியே இருக்கின்றது.